ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டில் கப்பகுதியில் மார்பகம் மேலே பாதியும் கீழே பாதியும் வர்றதுக்கு காரணம் என்னங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் அப்லோடு பண்ணிட்டேன். எதுக்காக மேலே பாதி கீழே பாதி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தச்சு வாங்கிட்டு போகும்போது அந்த ப்ளவுஸ் நச்சுன்னு கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா அதே ப்ளவுஸை போடும் பொழுது அந்த கப்பகுதியிலே பொருத்தமாக அந்த மார்பகம் அமையாமல் மேலே பாதியும் கீழே பாதியும் பொருத்தமே இல்லாத மாதிரி இருக்கே. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கணவன் மனைவி அடிக்கடி தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய மார்பகம் பார்த்தீங்கன்னா பெருக்கமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்ம டெய்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடம்பு பகுதி ஒல்லியாகுதா குண்டாகுதா அதை பொறுத்து தான் நம்ம ப்ளவுஸ் தைக்க முடியும். டாக்டராக இருந்தாலும் அப்படி தான். அவங்களுடைய உடம்பு பகுதியில் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குங்கிறத காமிச்சாதான் அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டெய்லர்ஸ்கிட்டே போனாலுமே அவங்களுடைய உடம்பு பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் கரெக்டான அளவில் ப்ளவுஸ் தைக்க முடியும். ஒரு சில தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாம்பத்திய உறவில் ஈடுபடும் பொழுது சிலருக்கு மார்பகம் அதே அளவில் இருக்கும், சிலருக்கு மார்பகம் பார்த்தீங்கன்னா பெருக்கமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 100க்கு 90% பெண்களுக்கு மார்பகம் பெருக்கமாகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால தயவு செய்து டெய்லர்கிட்ட ப்ளவுஸ் தைக்கும் பொழுது அந்த அளவு ஜாக்கெட்டை போட்டு பார்த்து நீங்கள் ப்ளவுஸ் தைங்க. அப்படி இல்லாட்டின்னா உங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி பாடி மெஷர்மெண்ட் எடுத்துட்டும் கூட நீங்கள் ப்ளவுஸ் தைங்க. ஓகேங்களா? அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இந்த அக்கா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான ரீசன் என்னங்கிறத நம்ம பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். ஏன்னா நான் வில்லேஜில் தைக்கும் பொழுது எங்கள் கஸ்டமர் எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ இந்த மார்பகம் பெருத்துருச்சுப்பா, அதனால் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி தைப்பா அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நம்மளே ப்ளவுஸ் தைச்சு போடும் பொழுது திடீர்னு நம்மளுக்கே அது பெருக்கமாகுது, அது பத்தலை அப்படின்னா நம்மளுக்கே அது கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். புரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் கஸ்டமருக்கும் தச்சு வாங்கிட்டு போகும்போது அந்த ப்ளவுஸில் ஃப்ரண்ட் பார்ட்டு கப்பகுதியில் பொருத்தமாக இருக்குது. 2வது முறை அதே ப்ளவுஸை கொண்டுட்டு போட்டு காமிக்கும் பொழுது பொருத்தம் இல்லாமல் மேலே பாதியும் கீழே பாதியும் வருது அப்படின்னா கண்டிப்பாக அப்போ அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ப்ளவுஸ் தச்சு போடணும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டெய்லர்ஸை குறை சொல்லக்கூடாது. தப்பு எல்லாமே உங்கள் மேலே தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக்